என்னது விராட் கோலி ரிட்டையர்மெண்டா? அப்படி என்னதான் நடந்திருக்கோம்? வாங்க பார்க்கலாம். மக்களே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னடா இது, ஏன்டா இப்படி பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ரீசெண்டா இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி டீம் நல்லா வழி நடத்துவார்னு என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவரு கேப்டன்சி போகும் அப்படின்னு நினைச்சிருந்தப்போ விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஃபேன் பேஸ்னால ஏத்துக்கவே முடியல, பிசிசிஐனாலே ஏத்துக்க முடியல. காலையில எந்திரிச்சு பார்த்தா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதாவது விராட் கோலி பிசிசிஐக்கு ஒரு மெசேஜ் ரிட்டையர்மெண்டா அனௌன்ஸ் பண்ணதுனாலும் பிசிசிஐ அதை தகர்த்ததுனால பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு விராட் கோலி. ஏன்னா பிசிசி இது ஒத்துக்கவே இல்லை, மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், நீங்க ஃபர்ஸ்ட் பாம்பே வாங்க, ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், டீம் செலக்டர்ஸ் கூட நீங்க ஒரு ஆலோசனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ விராட் கோலியும் பாம்பே போயாச்சு. பட் அந்த மீட்டிங்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐபிஎல் வேற நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது விராட் கோலி இந்த டிசிஷனை எடுத்த உடனே விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஒரு மீனிங்னா, அசையாத மரம் ஒன்று விழுந்தது ஏன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன் இப்படி விராட் கோலி பண்றாங்க தெரியல. அதாவது இப்ப ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தான் உலக போர் போயிட்டு இருக்கு. அவங்க போர் பண்றதை விட இவங்க ஒரு பெரிய வெடிகுண்டா தூக்கி தூக்கி போடுறாங்க. அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதே ஏத்துக்க முடியல, அதுக்கு பின்னாடியே விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் பண்றது முடியலடா எப்பா சாமி. அதாவது விராட் கோலி இல்லாத ஒரு டெஸ்ட் டீமை இந்தியன் சைடு பார்க்கவே முடியாது. ஏன்னா விராட் கோலியினால மட்டுமே தான் அவுட் சைடில் போய் ஜெயிக்க முடியும். அவே டெஸ்டர்ஸ், அதாவது சீனா கண்ட்ரியான சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அவர் இருந்தால் மட்டுமே அதாவது வின்னிங் ப்ராபபிளி இந்தியாவுக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியுது, 2025 to 2022 ஒரு நியூ சைக்கிளில் ஒரு நியூ கேப்டனை அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டை கொண்டு வரக்கு பிசிசிஐ முடிவு பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். பட் ஒரு சீனியர் பிளேயர் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் மந்த் உண்டான இங்கிலாந்து டெஸ்ட்டில் ஒரு சீனியர் பிளேயர் இல்லாமல் போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை. ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கிலாந்து. ஸோ விராட் கோலி மஸ்டா இந்த சீரீஸ் ஆடியே ஆகணும். இந்த சீரீஸ்க்கு அப்புறம் கூட அவர் டிசைட் பண்ணிக்கலாம், பட் இந்த சீரீஸ்க்கு அவர் கண்டிப்பா வேணும் என்னோட சைடில். பட் விராட் கோலி ஏன் இந்த திடீர் அதிரடி முடிவை எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பிசிசிஐ இது ஏற்காது எனக்கு ஒரு நல்ல விஷயமா தான் படுது. ஏன்னா விராட் கோலி ஸ்டெப் டவுனு ஆல்ரெடி கேப்டன்சி ஆனது ஜீரணிக்க முடியல, அதுக்கப்புறம் பிளேயராகவும் கிடையாது. என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது அந்த கிரிக்கெட்டை பார்க்கறதே அந்த விராட் கோலிக்காக தான். அவரே ரிட்டையர்மெண்ட் ஆனா எப்படி, ரொம்ப ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க ஃபேன்ஸ் சைடு. விராட் கோலி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு என்னோட வேண்டுகோள். கண்டிப்பா சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, அவர் சீகா, சுனில் கவாஸ்கர், டிராவிட் இவங்களோட கண்டிப்பா ஒரு ஆலோசனை நடக்கும். பட் அவங்க மூலியமா விராட் ரிட்டையர் ஆகலைன்னு ஒரு குட் நியூஸ் வந்தா ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. பட் ரிட்டையர் ஆயிட்டா ரொம்ப கஷ்டம். மக்களே, விராட் கோலி ரிட்டையர் ஆகிறதா ஆக வேண்டாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.